ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சிகிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தோடு உங்களை சந்திக்க விரும்பினேன். யார் அந்த கதாபாத்திரம்? ஏனோக்கு. வேதத்தில் இந்த ஏனோக்கை பற்றி சில வசனங்கள் தான் கொடுக்கப்பட்டாலும் இந்த ஏனோக்கு தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போய்விட்டான். ஆதியாகமும் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஒரு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏனோக்கு குறித்து. இந்த ஏனோக்கு தன்னுடைய 65வது வயதில் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மெத்துசலா என்று பெயரிட்டான். பெயரிட்டு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டு போய் காணப்படாமல் போனான். தேவனை அவனை எடுத்துக்கொண்டார் வேதத்தை வாசிக்கிறோம். இந்த ஏனோக்கு 65வது வயதில் குமாரனை பெற்றதுக்கு அப்புறம் தேவனோட சஞ்சரிக்க ஆரம்பிச்சான். ஏன் இந்த ஏனோக்கு தன்னுடைய 65 வயது வரை தேவனோட சஞ்சரிக்கவும் இல்லை, தேவனோடு அனுதினம் பேசவும் இல்லை, தேவனை தேடவும் இல்லை? அப்போ இந்த ஏனோக்கு அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கும் ஒரு குமாரனை பெற்றதுக்கும் எதுவும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. இந்த மெத்துசலா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா இவனுடைய மரணம் கொண்டு வரும் சொல்லப்படுது. அப்ப இவனுடைய மரணம் என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா இந்த பூமியில் ஒரு பெரிய பேரழிவை கொண்டு வரும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுது. இந்த மெத்துசலா தன்னுடைய 187வது வயதில் லாமேக்கை பெற்றான் இருக்கு. அந்த லாமேக்கு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அந்த லாமேக்கு தன்னுடைய 182வது வயதில் ஒரு குமாரனை பெறுவான். அவனுக்கு நோவா என்று பெயர். இந்த நோவாவுடைய 600வது வயதில் பூமியில ஜலப்பிரளயம் வந்தது. அப்போ இதுல 3 கூட்டினீங்கன்னா 969. இதுதான் மெத்துசலாவுடைய ஆயுசு நாட்கள். அப்போ இத கேள்விப்பட்ட உடனே இந்த ஏனோக்கு ஒரு பயந்து போய் ஆண்டவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சான். என்னுடைய குமாரனுடைய மரணம் இந்த தேசத்தில் ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும் அப்படின்னு. ஆண்டவரே, அதற்கு நான் என்ன செய்யணும்ப்பா? அதற்கு நான் என்ன செய்யணும்? தேவன் அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஓஹோ, அப்ப இந்த 300 வருடம் பூமியில வாழும் போது அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான், பிரியமான சாட்சியும் பெற்றான்னு சொல்லப்படுது. ஓ, அப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா என்ன செய்யணும், எப்படி வாழ்ந்தா தேவனுக்கு பிரியமான இருக்க முடியும் அப்படின்னு யோசித்தோம்னா ரோமர் 14ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லப்படுது. தேவனுடைய நாமம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகள் ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் அவன் தேவனுக்கு பிரியமும் மனசால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கான். ஓஹோ, அப்போ தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நீதியை குறித்து பிரசங்கிக்கணும். அதைத்தான் இந்த ஏனோக்கு செய்தான். தன்னுடைய குமாரன் மறிக்கினாலே தேசத்துல ஒரு பெரிய அழிவு வரும் கேள்விப்பட்ட உடனே நீதியை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொருத்தரையா, ஐயா நீதியா நடங்கய்யா, ஐயா நேர்மையா நடங்கய்யா, ஐயா சத்தியத்தில் நடங்கய்யா. அப்போ வேதம் கொடுக்கப்படல. அதனால அனுதினமும் சொல்லப்படுது. டெய்லி 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 ஒவ்வொருத்தரை பார்த்து நீதி நடங்க, நியாயமா நடங்க, சத்தியத்தை நடங்க, ஒவ்வொன்றும் டெய்லி ஒவ்வொருத்தர சொல்லிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? நீங்க இந்த வெள்ளத்துல அழிவு பிரச்சனை, இதற்கு அப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. இதற்கு அப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த வசனத்தை வாசிச்சிடலாமா? யூதா ஒரே புத்தகம் தான் இருக்கு. 14ஆம் வசனத்துல சொல்லப்படுறது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளது யாவரும்
அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தூதர்களோடு தேவன் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அதாவது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையை குறித்து முன்னறிக்கிறான். எப்பா, இந்த அழிவு ஒரு பெரிய அழிவு இல்லப்பா, இதற்கு அப்புறம் தேவன் இயேசு வரப்போறாரு, வந்து நியாய தீர்ப்பு இருக்கும். நீ நியாய தீர்ப்புல நீ பங்கடைஞ்சினா நீ எங்க போயிருவ? அக்கினியும் கந்தம் மறந்த அங்க போய் பங்கடைஞ்ச கூடாதுப்பா. நீ பாவம் செஞ்சா அங்க போய் பங்கடைச்சிட. அதனால பாவம் செய்யாதப்பா, நீதி செய்ப்பா, நியாயம் செய்ப்பா, சத்தியத்தில் நடப்பான்னு சொல்லி அனுதினமும் பேசுறாங்க. அதனால்தான் அதே யூதால 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 22 நினைக்கிறேன், 22 சொல்லப்பட்டிருக்குது. அல்லாமலும் பகுத்தறிவுள்ளவராக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு போதும். எங்க விடலாம்? சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடணுயா. ஏன்னா அவன் பாவம் செஞ்சு தேவனுடைய நியாய தீர்ப்புல அவன் அக்கினி கடல்ல பங்கடைஞ்ச கூடாது. அதனால இப்பவுமே அவனை ஆராய்ச்சிப்படுத்தணும். நீ நியாயத்துல நட, நீதியை நட அப்படின்னு சொல்லி அவன் நீதியை குறித்து பிரசங்கிட்டு தேவனுக்கு பிரியமாக நடப்பது மட்டும் இல்லாம எப்படியா சிலரையாவது அக்கினிலிருந்து என்ன இழுத்து விடணும்னு ஆசைப்பட்டான். எப்படியாவது சிலர் அக்கினிலிருந்து இழுத்துடணும், அக்கினில பங்கடைஞ்ச விட்டக்கூடாதுன்னு சொல்லி அனுதினமும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த ஏனோக்கு வாழ்ந்தான். எப்படி ஏனோக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டதோ அதே போல நமக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 24:3. பின்பு அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவருக்கு தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? அதாவது மனுஷகுமாரன் வரும்போதும் உலகம் அழியும். அதத்தான் அதே அதிகாரம் 37ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நோவாவின் காலத்துல வெள்ளத்தால் அழித்தாரு. மனுஷகுமாரன் வரும்போது இந்த பூமி அக்கினியால் அழியும். அன்றைக்கு எப்படி ஏனோக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கும், அதே எச்சரிப்பு நம்ம கொடுக்குது. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் நம்ம சொல்றோம். ஆனா அதை கேள்விப்பட்ட ஏனோக்கு பயபக்தியாகி நீதியை குறித்து பிரசங்கித்து தேவனுக்கு பிரியமான என்று பேர் எடுத்தான். நமக்கும் அதே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோம்? நீதியை குறித்து பிரசங்கிக்கமா? சிலரையாவது அக்கினியில் கடலில் பங்கடையோடாத அப்படி எப்படியா இழுத்தா விடுதோமா? இல்ல நானும் அக்கினி கடல் தான் பங்கடை போறங்க மாதிரி வாழ்றோமா? இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். அக்கினி கடல்ல பங்கடைச்சாபடி நீதியை குறித்து பிரசங்கிச்சு சிலரையாவது அக்கினி மீட்கப்படும்படி நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நீதியை குறித்து பிரசங்கிச்சு இந்த அக்கினியும் கடல்ல நம்ம ஆகிய பங்கடையாதபடி நம்ம காக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு நமக்கு தரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கலாம். நல்ல பிறகு. ஆமென்.